கரூரில் தனியார் சிமெண்ட் ஆலையின் முன்னாள் மேலாளரின் வீட்டின் மீது 10க்கும் மேற்பட்ட ரவுடிகள் பயங்கர ஆயுதங்களுடன் கல்வீசி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் காந்தி கிராமம் GR நகர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் தனியார் சிமெண்ட் ஆலையில் துணை மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். இவர் கரூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வீட்டு அடமான கடன் பெற்று வட்டி செலுத்தி வந்துள்ளார். இதில் தனியார் நிதி நிறுவனத்தினரும் வழக்கறிஞர் ஒருவரும் போலி பத்திரங்கள் மூலமாக இவரது வீட்டை அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் 10 பேர் கொண்ட ரவுடி கும்பல் பட்டப்பகலில் மனோகரனின் வீட்டிற்கு வந்து வீட்டை காலி செய்யுமாறு அடித்ததுடன் செங்கல் மற்றும் தடிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். தனியார் நிதி நிறுவனத்தின் தூண்டுதலின் பேரில் தாக்குதல் நடந்ததாக மனோகரன் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து 3 மணி நேரமாக போலீசார் வரவில்லை என புகார் எழுந்துள்ளது. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் கைதானவரை NIA அதிகாரிகள் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். கடந்த மார்ச் 1ஆம் தேதி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 10 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளான முசாவிர் ஹுசைன், ஷாகிப் மற்றும் அப்துல் மதீன் தாஹா ஆகியோரை NIA அதிகாரிகள் மேற்கு வங்கத்தில் கைது செய்தனர். விசாரணையில் குண்டுவெடிப்புக்கு முன்னர் அப்துல் மதீன் சென்னை திருவல்லிக்கேணியில் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் அவரை சென்னைக்கு அழைத்து வந்து NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு லாட்ஜில் அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து சில பொருட்களையும் NIA அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர்.